அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்துல சூலூர் கிராமத்துல 10 வயசு சிறுமியோட பாலியல் வன்கொடுமை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட கார்த்தின்ற நபரும் சேர்ந்து தேடுறாங்க. தேடும்போது இவங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கண்ணம்பாளையன்ற ஊர்ல ஒரு குளத்து பக்கத்துல இந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எப்படி இந்த குழந்தைய இங்க இருந்து கண்டுபிடிச்சோட அங்க இருக்க சிசிடிவி கேமரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கார்த்தின்ற நபர் அங்க சுத்தி தெரிஞ்சிருக்கிறாரு. இவங்களுக்கு சந்தேகம் இந்த கார்த்தின் நபரை விசாரிக்கலாம்னு சொல்லி போகும்போது வீட்டுல இருந்த கார்த்தி என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் வர தெரிஞ்ச உடனே அங்கிருந்து மாடியில கீழே குதிச்சிருக்கிறாரு. கீழே குதிச்சதுல இவர் கை கால் முறிவடைஞ்சிருச்சு. முறிஞ்ச உடனே இவரை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவரே ஒத்துக்கிறாரு, ஆமா நான் தான் கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னேன்னு. ஆனா இவர் கொன்னது எப்படின்னா பாலியல் வன்கொடுமை மட்டும் பண்ணல, கழுத்தையெல்லாம் முறிச்சிருக்காரு, கை காலெல்லாம் உடைச்சிருக்காரு, அந்த குழந்தையோட முகத்துல கல்லவெல்லாம் வச்சு அடிச்சு துன்புறுத்தி தான் கொண்டிருக்கிறாரு. இத போலீஸ் விசாரிக்கிறப்ப மோகன்ராஜ் என்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவர் தெரிஞ்சு சொல்லாம விட்டுருக்கிறாரு. அதனால இவரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கார்த்தின்றவர் மருத்துவமனையில சிகிச்சையா இருக்கிறாரு. மோகன்ராஜ்ன்றவர் காவல்துறையோட கண்காணிப்புல இருக்கிறாரு. இந்த வழக்கு காவல் ஆய்வாளர் ரம்யா பாரதியோட தலைமையில தான் இதை விசாரிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்த்தின்றவர் மேல போக்சோ சட்டமும் இதுக்கு உடந்தையா இருந்த மோகன்ராஜ் மேல கிரிமினல் வழக்கம் போடுற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண் பிள்ளைகளை தாயோட கண்காணிப்புலதான் என்னைக்குமே இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.